ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 13. எல்லாரும் பார்க்குறாங்க, இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களே அப்படின்னு. ரொம்ப அவங்க படிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. ஆனால் அவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவங்க இயேசுவோட கூட இருந்தவங்கன்னு சொல்லிட்டு அறிந்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பிறவியிலேயே சப்பானியாக இருந்த ஒருவனை என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்தின் வாசலில் கண்டு அவன் ஏதாவது கிடைக்கும்னு பேதுருவையும் யோவானையும் பார்க்குறாங்க. அப்போ பேதுருவும் யோவானும், எங்கிட்ட ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, ஆனால் நசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னவொடனே எழுந்து நடன்னு கையை பிடிச்சி தூக்கினவொடனே அவன் எழுந்து நடந்தான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவாலயத்தை துதித்து கொண்டே அவர்களுடைய தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். தேவனை துதித்து கொண்டே தேவாலயத்துக்கு பிரவேசித்தான் என்று சொல்லி 3ஆம் அதிகாரம் 6-7-8 வசனங்களில் போடப்பட்டிருக்கு. அப்போ அவன் நடக்கிறத தேவனை துதிக்கலாம் பார்த்து ஜனங்கள் பார்த்து உண்மையாகவே இவன் இப்படி இது பண்ணானே, தேவர்கள் தான் நமக்குள்ளே வந்துட்டாங்க பிறகு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்படுறீங்க? உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட நசனாக இயேசு நாமத்தினால்தான் இவனை நாங்கள் குணமாக்கணும். நீங்கள் எங்களை ஏன் நோக்கி பார்க்குறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் ஜனங்கள்லாம் பேசி கொண்டிருந்த போது இந்த ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைகளும் சதுசேயர்களும் அவரிடத்த அவங்க இயேசுவை குறித்து உபதேசிக்கிறதையும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்ற பிரசங்கத்தையும் கேட்டு ரொம்ப கோபம் வருது அவங்களுக்கு. என்ன இதை இப்படி உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறாங்களேன்ட்டு ரொம்ப கோபம் அவர்களை பிடித்து சாயந்தரம் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, சாயந்தரம் ஆயிடுச்சுன்ட்டு அவங்கள மறுநாள் வரைக்கும் அவங்கள சிறையில் போட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனால் வசனத்தை கேட்டவங்களாம் ரொம்ப விசுவாசிக்கிறாங்க. அவர்களின் தொகை ஏறக்குறைய 5000 இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், அப்படி வல்லமையான ஒரு பிரசங்கம். நேற்று தினத்தில் கூட நம்ம பார்த்தோம், 3000 இருந்துச்சு. முந்தின நாள் 3000 பேர் இருந்தாங்க. பரிசுத்த ஆவினால் நிரம்பி பேசிய போது வசனத்தை கேட்டவர்கள் சேர்ந்தவர்கள், அந்த ஐக்கியத்தில் சேர்ந்தவர்கள் 3000 பேர்னு பார்த்தோம். இப்படி 3000 5000 பேர் ரட்சிக்கப்படவும் இவங்களால் தாங்க முடியல. அதனால் மறுநாளில் அதிகாரிகளும் மூப்பரும் வேதப்பாரகரும் 5-6 வசனங்களை பாருங்கள், எத்தனை பேருக்கு முன்னால் அவங்கள நிறுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள், மூப்பர், வேதப்பாரகர், பிரதான ஆசாரியனாகிய அன்னா, காய்பா, யோவான், அலெக்சந்தர், பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும், ஒரு 8 விதமான கூட்டத்தார் யாவரும் கூட்டம் கூடி அவர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால இதை செஞ்சீங்கன்னு கேட்டவுடனே பேதுரு அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, கேளுங்க, பிணியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை நீங்கள் எதனால் இவன் ஆரோக்கியமானான்னு கேட்குறீங்க. ஆனால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து பார்த்தீங்கன்னா 9-10 வசனங்கள், 8-9-10 வசனங்களில் பாருங்கள், எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் தள்ளப்பட்ட வீடு கட்டிலுள்ள உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவரால் என்று ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. இந்த பேதுரு, இதே பேதுரு இயேசுவை என்ன பண்ணால், எனக்கு தெரியாது, பயந்து கொண்டு, ஒரு வேலைக்காரிக்கு பயந்து கொண்டு, எனக்கு அவரை தெரியவே தெரியாது, நான் அவரை ஒன்றுமே அவர் கூடலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை என்ன பண்ணால் அவரை தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுரு இன்றைக்கு அவ்வளோ பேர் மத்தியில் எல்லாரும் முடிஞ்சால் அவங்க நம்மளை என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோன்னு இருந்தாலும் அவன் தைரியமாய் பரிசுத்த ஆவினால் நிரம்பி இப்படி பேசுகிறான். அவன் தைரியமாய் பேசுகிறதை கண்டு அவர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் பக்கத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா அவன் சாட்சியாக அங்கே நிற்கிறான். ஆனால் நீ கடவுளை பற்றி நீ சொல்லவே கூடாதுன்னு கட்டளை இட்டு அவங்கள அனுப்பி விடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே
பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பின்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1:8 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியான் வந்தவுடனே அந்த தைரியம் வந்துருச்சு. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பிரச்சனையான இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டாலும் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரம்பிட்டோன்னா அந்த தைரியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அந்த தைரியத்தில் நம்ம என்ன பண்ணலாம், தேவனே ஆண்டவர் தான் உயிரோடு எழுந்த ஆண்டவர், அவரையாலே அன்றி ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழ் எங்கும் அவரை அன்றி யாராலையும் என்ன பண்ண முடியல, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக பேரை அழைத்து வர கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று தைரியத்தோடு வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பரிசுத்த ஆவியினை எங்கள் மேல் ஊற்றும் ஐயா, ஆவியானவரே அனலாய் நான் விளங்க கனலாய் மாற்றும் ஐயா, புனலாய் நான் வழிய புனலாய் நான் வழிய உமதாவியை ஊற்றும் ஐயா, பரிசுத்த ஆவியினை எங்கள் மேல் ஊற்றும் ஐயா, ஆவியானவரே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணிகிறப்பா தகப்பனே, நீர் எத்தனை நல்ல தெய்வன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் போது நாங்கள் அனலாய் தைரியமாய் கனலாய் நெருப்பாய் ஆண்டவரே தைரியம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற்றப்படுவோம் என்பதில் ஆண்டவரே எந்த சந்தேகம் இல்லை. அப்படியாய் எங்களை நம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் அநேக பேரை மண்டை இழுத்து வரக்கூடிய பிள்ளைகளாய் நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் பறைசாற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன். நேற்றைய பதில், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். விரும்புகிற நன்மை, விரும்பாத தீமை. ரோமர் 7:19. இன்றைய கேள்வி, எது ஏகமாய் தவித்து எப்படிப்பட்ட வேதனைப்படுகிறது? எது ஏகமாய் தவித்து எப்படிப்பட்ட வேதனைப்படுகிறது?